நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சபமான சிலுவையில். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து. பலவீன நல்ல, பலவீன நல்ல பலவானான் தேவன் சொன்னார். பலவீன நல்ல, பலவீன நல்ல பலவானான் தேவன் சொன்னார். யெகோவா தேவன், யெகோவா தேவன் எந்த நல்ல பரிகாரி. யெகோவா தேவன், யெகோவா தேவன் எந்த நல்ல பரிகாரி. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 17 முதல் சில வசனங்கள். அங்கே அவருடைய சீஷரில் அநேக பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளினின்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேய தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியமடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடம் வியாதிப்பட்டவர்கள் குணமாக்கப்படும்படிக்கு அங்கே திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அசுத்த ஆவிகளினால் வியாதிப்பட்டு வாதிக்கப்பட்டவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவருடைய வல்லமையினாலே குணமாக்கப்பட்டார்கள். குணத்தை, சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் வேத சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், அநேகர் இந்த நாட்களில் வியாதிப்படுகிறார்கள். அந்த வியாதி எதனால் வந்தது, எப்படி வந்தது என்று சொல்லி ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, வியாதிகள் வருகிறது அவர்களுடைய சாபத்தினாலோ பாவத்தினால் மாத்திரமல்ல, அசுத்த ஆவியினுடைய கிரியைகளினாலும் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 38:3 நாம் வாசிக்கிற பிரகாரமாக, முது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை என்று தாவீது தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு கதறுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, பாவத்தினால் வருகிற வியாதிகள் மாத்திரமல்ல, தேவனுடைய கோபத்தினால் வருகிற வியாதிகள் மாத்திரமல்ல, அல்லது செய்வன கட்டுகளினால் ஏவல்களினால் வருகிற வியாதிகள் மாத்திரமல்ல, அல்லது நாம் குடிக்கிற தண்ணீரினால், உண்ணுகிற உணவினால், சுவாசிக்கிற காற்றினால், சுற்றுப்புற சூழ்நிலைகளினால்,
வருகிற வியாதிகள் மாத்திரமல்ல, அசுத்த ஆவிகளால் வருகிற வியாதிகளும் உண்டு என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலைகளில் எவைகளினால் வந்த வியாதிகளாக இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமைக்குள் நாம் வரும்போது, கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பதாக எந்த வியாதியின் கூறுகளாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை முறியடிப்பார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்களாம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வுகளோடு இருக்கலாம். அந்த வியாதிகள், பலவீனங்கள் எந்த சூழ்நிலைகளிலிருந்து வந்திருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் உங்களை பார்த்து சொல்கின்றார், கர்த்தர் உங்களை சுகமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு உங்கள் எல்லாருடைய பலவீனத்தையும் சுகவீனத்தையும் கர்த்தர் மாற்றி தெய்வீக சுகத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.